Hi friends, welcome to my exam 100. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த 1 லட்சம் வேகன்சி வந்தாச்சு. RRC லெவல் 1 போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. போன வருஷம் ஒரு 62000 போஸ்ட் தான் வந்திருந்துச்சு. பட் இப்போ 1 லட்சத்துக்கு மேல போஸ்ட் வந்திருக்கு. அத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது போன்ற பலவிதமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே Facebook, Telegramல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம புது சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட் எப்படினா இருக்குன்னு இதுலயே படம் போட்டுருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 5 மணிலேருந்து இன்றைக்கி ஈவினிங் 5 மணிலேருந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கே பண்ணணும் அவசியம் இல்லை, கட்டாயம் முடியாது, சர்வர் ப்ராப்ளம் வரும். நீங்கள் எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மெதுவாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 12 வரைக்கும் டைம் இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவாக செப்டம்பர் அக்டோபர் சொல்லியிருக்காங்க. இதுக்குன்னா வாய்ப்பே இல்லை, தள்ளி தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜனவரி மாதமே சொன்ன மாதிரி 2019ங்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இயர். இந்த வருஷத்தில் எப்படியாட்டும் வேலையை பிடிச்சிடணும். நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த ஆரம்பித்த 3 மாதத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய பெரிய வேகன்சினே வந்திருக்குன்னு. மொத்தம் 1,03,769 காலிப்பணியிடம் இருக்குது. அதில் வந்து ஆர்ஆர் சென்னையை பொறுத்த வரைக்கும் 9,579 காலியிடம் இருக்குது. ஹிந்திக்காரனும் உள்ளே வருவான், அவனும் படித்து தான் உள்ளே வரான். அவனை விரட்டுறதுக்கு நாம் அதிகமாக ப்ரிப்ரேஷன் பண்ணி எக்ஸாம்லாம் நல்லா அட்டன் பண்ணி நல்லா இந்த வேலையை வாங்கணும். இந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 சட்டம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா, நீ எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ரீஜனோட லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு பேச எழுத கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கணும் இந்த ரயில்வே ஜாப்பை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதாவது சொந்த ரீஜன்காரங்களுக்கு 90% இடஒதுக்கீடு கொடுக்கணும். மீதமுள்ள இப்போ ஆர்ஆர்பி சென்னை நம்மளுக்கு 90% கொடுக்கணும். இப்போ ஹிந்திக்காரன் இங்கே வரானா அவனுக்கு ஒரு 10% ரிசர்வேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். என்ன இருந்தாலும் படித்து தான் வேலையை வாங்குறாங்க. ஹிந்திக்காரனோட நம்ம ஒன்றும் மோசம் இல்லை, அவனை விட நல்லா அதிகமாக படித்து இந்த 9,579 காலிப்பணியிடம் இருக்குது. அதில் 9000க்கு மேலே நம்ம தான் வரணும். ஓகே, இதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேகன்சி அந்த மாதிரி ஓவராலாக கொடுத்துருக்காங்க. நம்ம பின்னாடி நம்ம தனித்தனியாக பார்த்துக்கலாம். இதில் CCCAன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்னு. அதுக்கும் தனி வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் அப்ரெண்டிஸ் பண்ணவங்களுக்கு தான். மொத்தம் ஒரு 17 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 3 போஸ்ட் PWD கேண்டிடேட்டுக்கு நாட் சூட்டபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மற்ற டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்றும் போஸ்ட் டீட்டெயில் பற்றி பார்த்துடலாம். இது நோட்டிஃபிகேஷனில் 45வது பக்கத்தில் இருக்குது. இதுக்கான இந்த போஸ்ட் இந்த 1,03,769 போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா 10th தான். நீங்கள் குறைஞ்சபட்சம் 10th, எல்லாமே குறைஞ்சபட்ச கல்வி தேவை இப்போ சொல்கிறேன். அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ நாளும் படிச்சிருக்கலாம். நீங்கள் 10th படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் தான், ITI படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் தான். அப்படி இல்லைனாலும் நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஏஜை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 33 கொடுத்துருக்காங்க. 18 கம்ப்ளீட் ஆகிரும், 33க்கு இல்லை இருக்கணும். இது ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு. மற்றவங்களுக்குனா ரிலாக்ஸேஷன் இருக்குது. நம்ம அப்புறம் பார்ப்போம். மொத்தம் ஒரு 17 போஸ்ட் இருக்குது. 45வது பக்கத்தில் செக் பண்ணிக்கோங்க. அந்த 17 போஸ்ட்டுக்கு என்னென்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. C1, B1 அந்த மாதிரி. இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடியாக NTPC சந்தேகம் வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் 59வது பக்கத்தில் நம்ம RRB சென்னைக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, 9,579 வேகன்சி இருக்குது. அது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு இருக்குது, எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே இந்த 59வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் மொபைல் நம்பர் மற்றும் வேலிட் இமெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு கேண்டிடேட் வெயிட்டிங் ஃபார் ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் ப்ரிஸ்கிரைப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஷுட் நாட் அப்ளை. இந்த லைன் இங்கே தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே 10th படிச்சிருப்பாங்க, ITI எதுவும் படிச்சிருப்பாங்க. யார் ஃபைனலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா இப்போது. ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குது. அதுக்கு பிறகு அதில் 1:3 ரேஷியோவில் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் போகிறாங்க. அதுக்கு பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். நெகட்டிவ் மார்க்னா 1/3 இருக்குது. நீங்கள் அதான் நான் முதலே சொல்லுவேன், எந்த அப்ளிகேஷனாலும் உடனே நான் ஆளாக பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லா டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு மெதுவாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபாதர் டீட்டெயில், அந்த நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரினா மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதை மாதிரி கொடுத்துக்கோங்க. மொத்தம் 17 போஸ்ட் இருக்குது. நீங்கள் ஒரே அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த 17க்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ப்ரிஃபரன்ஸ் பற்றினா உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரிலனா நம்ம NTPC வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. எனக்கு இதுதான் முதல்ல வேணும், எனக்கு தான் ரெண்டாக வேணும், அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இது அப்ளை பண்ணுற வீடியோ போடுறேன், அதில் தெரிஞ்சுக்கலாம். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க A2, A3, B1 இந்த மாதிரினா. இதுக்கு இது 6/9 என்ன, 6/12 என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி NTPC சந்தேகம் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் 1/7/2019 அன்னைக்கு கணக்குப்படி 18லேருந்து 33 வயசு. ஜென்ரலுக்கு
மீதி உள்ள ஓபிசி கேண்டிடேட்னா 3 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, எஸ்சி எஸ்டிக்குனா 5 வருஷம் கொடுக்குறாங்க, மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதையும் இந்த பேஜில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிசி எம்பிசி டிஎன்சி எந்த கேண்டிடேட் தான் நீங்கள் ஓபிசி அந்த மாதிரி வருவீங்க. ஸோ நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் இப்போதைக்குன்னா ஒன்றும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது கொண்டு போனால் போதும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் பிசி எம்பிசி டிஎன்சின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தான் ஓபிசி, ஓகேவா? இப்போதைக்கு சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஸோ அடுத்ததாக உங்களுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கிற மாதிரி 18லேருந்து 33 வயசுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து யூஆர் இருக்குது. ஸோ அடுத்து ஓபிசிக்கு என்ன, எஸ்சிஎஸ்டிக்கு என்ன அப்படின்னு அவங்களோட குறைஞ்சபட்ச டேட்டா பார்த்து அதிகபட்ச டேட்டா பார்த்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து ஒரு எஸ்சிஎஸ்டி, இப்போ வந்து ஒரு ஓபிசி நான் கிரிமினலாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 2/7/1983, ஸோ அதுக்கு பிறகு பிறந்தவங்களாக இருக்கணும். இல்லைனா 1/7/2001 அதுக்கு முந்தி பிறந்தவங்களாக இருக்கணும். ஸோ இதுவும் தெரில அப்படின்னா ஏஜ் கேல்குலேட்டர்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், ஒரு வெப்சைட் வரும். ஸோ அதில் டேட்டா பத்தில் உங்களோட டேட்டா பத் கொடுத்துக்கோங்க. ஏஜ் வந்து 1/7/2019 அந்த டேட் கொடுங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எத்தனை மாதம், எத்தனை வயசு, எத்தனை நிமிஷம் எல்லா டீட்டெயில் வந்துடும். ஸோ அதில் அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஜென்ரலுக்கு 18லேருந்து 33, அதுக்கு ஒரு ஓபிசிக்குனா 18லேருந்து 36, எஸ்சிஎஸ்டிக்குனா 18லேருந்து 38, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ 500 ரூபா ஃபீஸு ஜென்ரல் அண்ட் மென் கேண்டிடேட், ஓபிசி கேண்டிடேட் எல்லாத்துக்குமே. விமன் மற்றும் எஸ்சிஎஸ்டி, டிரான்ஸ்ஜெண்டர், பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மேன் எல்லாத்துக்குமே 250 ரூபா ஃபீஸு. இந்த 250 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மேலே உள்ள அந்த 500 ரூபா ஃபீஸுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ இதை பற்றி நம்ம அந்த என்டிபிசி சந்தேக வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனை நீங்கள் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கணும், ஓசி கேண்டிடேட்டாக இருக்கணும். இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு கட்டாயம்னா கிடையாது. நீங்கள் வந்து யூஆரில் அப்ளை பண்ணால் எதுவுமே தேவையில்லை. ஸோ ஒருவேளை இந்த ரிசர்வேஷனை வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் இப்போதைக்கு இல்லை, பின்னாடி வாங்கணும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், குரூப் 2 எழுதியிருப்பீங்க. மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும், 90 நிமிஷம் தான் டைமு. ஜென்ரல் சயின்ஸ் 25, மேத்ஸ் 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 30, ஜென்ரல் அவேர்னஸ் 20. ஸோ நெகட்டிவ் மார்க் 1/3. எக்ஸாம் தமிழ் இங்கிலீஷ்னு ஒரு 15-16 லாங்குவேஜில் எழுதிக்கலாம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிச்சிருக்கோ எழுதிக்கலாம். ஸோ தமிழ்லேயே எழுதிக்கலாம். ஸோ அதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக இது வந்து நம்ம டிஎன்பிசி குரூப் 4 விட ரொம்ப 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 ஈஸி. அதுலேயும் பாதிக்கும் பாதி தான் இது. ஸோ அதனால இதில் ஈஸியாக நீங்கள் வந்து இப்போ டிஎன்பிசிக்கு படிக்கிறதா மாதிரி படித்து இது அப்படியாட்டும் அடிச்சிடலாம். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகி உள்ளே போகிறீங்க. அடுத்து ஃபிசிக்கல் நடக்குது. அதில் வந்து மேல் கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு தனித்தனியாக இருக்குது. மேல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 கிலோ ஒரு சாக்கு மூட்டை ஒரு வெயிட்டாக தூக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 100 மீட்டரை வந்து ஓடணும். அது வந்து 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஓடணும், அதை கீழே வைக்காமல். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 கிலோ வெயிட்டை தூக்கிக்கிட்டு 100 மீட்டர் ஓடணும், அதே 2 நிமிஷம். ஸோ இதுவும் கீழே வைக்காமல் ஒரே சான்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அடுத்ததாக மேலே பொறுத்த வரைக்கும் 1000 மீட்டர் ரன் பண்ணணும் 4 நிமிஷம் 15 செகண்டில். ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் 1000 மீட்டர் ஓடணும் 5 நிமிஷம் 40 செகண்டில். எல்லாம் ஒரு சான்ஸ். ஸோ ஹவு டு அப்ளை இதுனா ஆல்ரெடி நம்ம என்டிபிசி வீடியோவில் போட்டாச்சு. அதே இப்போ மெத்தட் தான் பண்ண போகிறீங்க. ஃபோட்டோ 20லேருந்து 50, 10 to 40 வந்து சைனு. வேறு நீங்கள் வந்து ஃப்ரீ ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் பாஸ் வேணும் அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்னா அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக இது உங்களுக்கே தெரியும் ஃபோட்டோ எப்படி இருக்கணும், சைன் எப்படி இருக்கணும். நான் எதுக்கும் சொல்கிறேன். ஸோ ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒயிட்டு அல்லது லைட்டு பேக்ரவுண்டாக இருக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி என்டிபிசி வீடியோவில் காட்டியிருப்போம்ல, அதே மாதிரி இருந்தால் கூட போதும். நீங்கள் வந்து நேமு டேட்டு அதெல்லாம் பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஆனால் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை வச்சுக்கோங்க. இமேஜ் அந்த சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பிளாக் இங்கில் தான் சைன் போட்டிருக்கணும். 10லேருந்து 40 கேபிக்குள்ளே இருக்கணும். நீங்கள் தான் கையெழுத்து போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சாச்சு. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு 1 மாதத்துக்கு மேலே டைம் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். உடனே அப்ளை பண்ண யாரும் இது பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு மெதுவாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம முந்தி எடுத்துகிட்டு போனோம்னா எல்லாமே சர்வர் ப்ராப்ளம் ஆகி அப்படியே ஏற்கனவே வந்துகிட்டு இருக்கு. இப்போவும் எரர் ஆகும். ஸோ அதனால் மெதுவாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.